உண்மையை சொல்லணும்னா மிஸ்கின் சார் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. பயங்கரமான மண்டையான ஒரு ஆள் அப்படின்னு நாங்கள் வெளில இருந்து வரைக்கும் பேசிட்டு இருந்தோம். பொதுவாக ஒரு ஆளை தூரத்துல இருந்து பார்க்கும்போது பிடிக்கவே பிடிக்காது. அப்படி பிடிக்காத ஒரு ஆள் மிஸ்கின் சார். பட் கொஞ்ச நாளா பக்கத்துல போய் பழகி பார்க்கும்போது பிடிச்சது, ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஒரு குழந்தை, ஒரு உண்மையிலேயே பயங்கரமான ஒரு குழந்தை. நேற்று நைட்டு 2 மணி வரைக்கும் அவரோட தான் இருந்தேன். அந்த மேக்கிங் வீடியோ வந்து விசாரிச்சாலே பார்க்கல, நானும் அவர் தான் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அடிக்கடி மீட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அடுத்தடுத்து மீட் பண்ண போறோம். மாசத்துல ஒரு 2-3 நாள் மீட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தூண்டுதலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற ஒரு இயக்குனர். சில பேரை தூரத்துல இருக்கும்போது ரொம்ப பிடிக்கும், பக்கத்துல பழகி பார்க்கும்போது சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. சரி வேற தூரத்துல இருந்து வியந்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். சில பேரை பார்க்கும்போது பிடிக்காது, பக்கத்துல பழகி பார்க்கும்போது பிடிக்கும். அப்படி ஒரு பிடிச்ச சமீபத்துல ரொம்ப ரசிச்ச நைட்டு கூட உட்காந்து பாண்டி இப்படிலாம் இந்த ரூட்லாம் நம்ம ட்ரை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்லாம் ரொம்ப கத்துக்கிட்டேன். அப்படி ஒரு இது ரொம்ப விஷயங்கள் விசால் சார் பார்க்காத சில சீன், காட்சி, ஃபைட் எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சாரு. உண்மையிலே விசால் சாருடைய கேரியர்ல ஒரு முக்கியமான படமா இருக்கும் நான் சொல்றேன். ஏன்னா அதுல வந்து ஒரு சைனீஸ் ஃபைட் ஒரு போட்டு காமிச்சாரு. உண்மையிலேயே ஒரு கொரியன் ஃபைட், ஒரு ஹாலிவுட் ஃபைட் எப்படி பார்ப்போமோ அந்த ஒரு ஃபீல் அந்த டீம் அழகா கொடுத்துருந்தாங்க. ஒவ்வொரு விஷயமே அதில் ரசிக்கக்கூடிய எல்லா விஷயமே இருக்கு. கண்டிப்பா அந்த துப்பறிவாளன் எல்லாருக்கும் ஒரு வெற்றிகரமான படமா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அதே மாதிரி விசால் சார் ஒரே ஒரு வருத்தம் சார், நேற்று தான் டைரக்டர் கவுன்சில் எலெக்ஷன் இது தாக்கல் முடிஞ்சது. எந்த பரபரப்புமே இல்லாம போயிடுச்சு. ரொம்ப கஷ்டம், தெரியாமவே போயிடுச்சு. ரொம்ப பேருக்கு வெளில அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்க, ஒரு உள்ள வந்து ஒரு என்ட்ரியை கொடுத்துருந்தீங்கன்னா கொஞ்சம் பரபரப்பா இருக்கும். எல்லாருக்கும் வணக்கம். பேசுறதுக்கு பயமா இருக்கு. பட் ஐ விஷ் த ஹோல் டீம் ஆஃப் துப்பறிவாளன் ஆல் த பெஸ்ட். ட்ரெய்லர் பார்த்தேன், ரொம்ப 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 நல்லா இருக்கு. ஆல் தி பெஸ்ட் மிஸ்கின் அண்ட் ஆல் தி பெஸ்ட் டு விஷால். விஷால், யூ ஆர் a humanity star. He's a perfect, very beautiful actor. And Miskin sir வந்து he's clear, motivating and perfection to the core. நான் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றேன் இந்த படத்துல. ஜஸ்ட் 2-3 days தான் ஷூட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஷூட் பண்ணும்போது ரொம்ப ஜாலியாக ஷூட் பண்ணேன், ரொம்ப என்ஜாய் பண்ணி ஷூட் பண்ணேன். And after many years ஒரு performance பண்றதுக்கு ஒரு ஸ்கோப்பா இருந்தது. And I really enjoyed. I loved working with you Miskin and Vishal. சொன்னாங்க இப்படி குழந்தை மாதிரின்னு மிஸ்கின் சார். அது சின்ன உதாரணம் என்னன்னா, இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம், ஒன்றா பேசுகிறவங்கள பார்ப்போம், இல்லை ஃப்ரெண்டில் பார்ப்போம். ஒரு சார் கண்ணாடி போட்டு ரொம்ப நேரம் அந்த லைட்டை பார்த்துட்டு இருந்தாரு. ஸோ உண்மையாகவே எல்லாரும் சொன்னது உண்மை. சார்கிட்ட பழகிற வரைக்கும் அது பயங்கர ஒரு கோவக்காரராக இருக்கும், இல்லை ரொம்ப திடீர்னு ஏதாவது பேசிடுவாரா அப்படின்னு பயமாகவே இருக்கும். ஒன்ஸ் பழக ஆரம்பிச்சிட்டோம்னா ரொம்ப குழந்தை தான் அவரு. விஷால் பிரதரை வந்து எவ்வளோ படங்கள்ல பார்த்துருக்கோம், நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு. இது வரைக்கும் எல்லா படங்களையும் வேற வேற வெரைட்டி பண்ணியிருக்காரு. பட் இது வரைக்கும் வந்த எல்லா கேரக்டர்ஸை விட இது தனியா புதுசா தெரியுது. ஸோ அதுதான் மிஸ்கின் சாரோட சக்சஸ் பிளஸ் டீமோட சக்சஸ். கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், கம்ப்ளீட்டா புதுசா ஒரு படம். இது வரைக்கும் நம்ம 250 படம் வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படங்கள் எல்லாத்துக்கும் இல்லாமல் இது வேற படம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கலர் வந்து இந்த டீசர் காட்டுது. முதல் படம் செஞ்ச மாதிரி இருக்கு. இது 9வது படம். நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்லையும் எனக்கு கோஆப்ரேட் பண்ணது வந்து விஷால் தான். அது எல்லாரும் சொன்னாங்க எல்லாருமே. ஆனால் எனக்கு முதல் நாள் கதை சொல்லி நான் முடித்த உடனே என்னை கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்தான். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஹீரோவை அவன் சொல்கிறது எனக்கு இடம் கொடுத்தான். என்னுடைய தம்பி, என் அம்மாவின் வயிற்றில் பிறந்த என்னுடைய தம்பி தான் ஆக்சுவலாக. இஸ் பீன் ஸோ சின்சியர். எனக்கு தெரிஞ்சு இந்த அளவு மெட்டிகுலஸாக ஒரு ஃபைட் நான் அதனால தான் நான் வேணுமே போட்டிருந்தேன். மேக்கிங்கில் தலையிலலாம் வெட்டிடுச்சு ஆக்சுவலாக. ரொம்ப சின்சியராக ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கான். எனக்காக இந்த படம் ஓடணும்னு இல்லை, என்னுடைய தம்பிக்காக இந்த படம் ஓடணும். தேங்க்யூ ஸோ மச்.